இப்பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்துவதற்கு பெண்கள் ஏன் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தமிழை உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஒரு வரலாற்று பெருமை உள்ள பிரசாத் அரங்கில் தங்கை ஜென்சி அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த அற்புதமான படைப்பு அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்கிற இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்ற வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த என் உயிர் தம்பி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பது என்னுடைய பயணத்தில் நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் வாசிக்கிற தளம் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. யோசிக்கிற மனிதர்கள் அருகி கொண்டிருக்கிறார்கள். மானிடம் நொண்டுகிறது. மனிதாபிமானத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது. இந்த சூழலில் இந்த புத்தகத்தை இங்கே அறிமுகம் செய்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு பெண்ணுரிமைக்கான குரல் இந்த புத்தகத்தில் விரவி கிடக்கிறது, நிரவி கிடக்கிறது. ஒரு ஆணாதிக்க சமூகம்தான் இந்த சமூகம். தமிழ் கற்றவர்கள் இங்கிருந்தால் கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். பாரதி புதுமை பெண்களை கொண்டாடியவன். ஆணுக்கு பெண் சமம் என்று கும்மியடிக்க சொன்னவன். சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் இங்கே பெண்களாலே என்றும் பாடியவன். அவன் பெண்களை பாடினான், பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தான் என்று பேசப்படுகிற அதே பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைத்து தோற்றான். பாண்டவர்கள் தோற்றார்கள். அப்பொழுது பாரதி பேசுகிறான், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று கேட்கிறான். தமிழ் கற்ற பேரறிஞர்கள் கூட இதை சிந்தித்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பெண்ணுரிமையை பேச வந்த மகாகவிஞன் பாரதி அந்த இடத்தில் சறுக்கி விழுந்து விடுகிறான். ஆகவே இது ஒரு ஆணாதிக்க சமூகம்தான். இதிலே பாரதியும் விதிவிலக்கில்லை, பாரதிதாசனும் விதிவிலக்கில்லை. ஆகவே ஒரு இலக்கியம் படித்தவன், தமிழ் கற்றவன் என்ற தகுதியில் இன்றைக்கு ஜென்சி எழுதியிருக்க இந்த புத்தகம் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி என்று பாண்டிச்சேரியில் ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய டைரி புத்தகமாக வந்தது. ஜென்சிக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது கிடைக்குமா என்று பாருங்கள். அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பிற்கு பிறகு
நாட்குறிப்பு ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது என்றால் ஜென்சியினுடைய இந்த புத்தகம் தான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அவர்களுடைய நாட்குறிப்பே புத்தகமாக இங்கே மலர்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரு 3.5 வயதாக இருக்கும் பொழுதே ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தினுடைய எல்லா வலிகளையும் உள்வாங்கிக் கொண்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்களின் மீது அவர்களுக்கு தனித்த கோபம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அவர்கள் கொண்ட அந்த பாத்திரத்தில் அவர்கள் அனுபவித்த வலியை, துயரத்தை பதிவு செய்கிற பொழுது இங்கே ஆண்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள். ஆரியூர் தங்கை ஜென்சி இங்கே கண்ணியத்திற்குரிய முஸ்தபா சுட்டிக்காட்டியதை போல இந்த நூல் முழுவதும் ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான சாமரத்தை எடுத்து ஜென்சி வீசியிருக்கிறார்கள். ஒரு ஆணாதிக்க உலகம் என்பதை நான் ஒப்புக்கொண்டாலும் இன்றைக்கு சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்திருக்கிறார்கள். உலகில் எந்த நாகரிகம் பெற்ற சமூகத்திலும் இந்த பதிவில்லை. நான் ஜென்சிக்கு சொல்கிறேன், சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்தார்கள். ஆண்களுக்கு நிகராக அவர்கள் அன்றைக்கு கவிதைகள் எழுதினார்கள். சங்க காலத்தில் ஒரு கொடைவள்ளல் இருந்தான், அவனுடைய பெயர் பாரி. மூவேந்தர்கள் முற்றுகையிட்டு பாரி பரம்புமலையை சூறையாடி அன்றைக்கு அவன் கொல்லப்பட்டான் பாரி. பாரி மறைந்ததற்கு பிறகு பாரியினுடைய மகள் அங்கவை, சங்கவை என்ற 2 பெண்கள் பாரியினுடைய நினைவு நாளில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றும் இந்த வானம் இருந்தது, நேற்று எங்கள் குன்றும் இருந்தது, நேற்று அரசு பீடத்தில் எங்கள் தந்தையும் இருந்தார், இன்று இந்த வானம் இருக்கிறது, இந்த வானத்தில் நிலவும் இருக்கிறது, எங்கள் தந்தையும் இல்லை, எங்கள் குன்றும் எங்களிடத்தில் இல்லை, அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையுமுடையும் என்று சொல்லி அன்றைக்கு சங்க காலத்தில் 2 பெண்கள் பாடுகிறார்கள். முதல் நாள் போர்க்களத்திற்கு இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய கடமையை செய்யக்கூடிய தன்னுடைய மணாளன் திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போகிறான். அவன் திரைகடல் தாண்டி போனதான் என்பதை தெரிந்து கொண்டு எதிரிகள் அந்த ஊரை சூறையாடுவதற்கு முற்றுகையிடுகிறார்கள். இந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு தலைமை தாங்குகிற கடமன் ஊரில் இல்லை. இந்த நேரம் இந்த தொட்டில் மண்ணை கவர எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்று கருதி காலத்தால் மூத்த தன்னுடைய வயது முதிர்ந்த தந்தையை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் ஒரு பெண். அவர் எதிரிகளோடு சண்டையிட்டு அவர்களோடு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்திலே இறந்து விடுகிறார். மனச்சாட்சியற்ற எதிரிகள் அடுத்த நாளும் போர் முரசு ஒலிக்கிறார்கள். மீண்டும் மண்ணை கவருவதற்கு படைகளோடும் பரிவாரம் கொண்டும் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவள், நேற்று தந்தை இழந்தவள் இன்றைக்கு தன்னுடைய மூத்த தமையனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அவனும் எதிரிகளோடு சண்டையிட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். 3வது நாளும் போர் முரசம் ஒலிக்கிறது. மண்ணை காப்பாற்ற வேண்டிய கணவன் ஊரில்லாத நேரத்தில் 1000 கனவுகளோடு கல்யாணத்திற்கு காத்திருந்த தன்னுடைய வாலிப தம்பியை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அந்த வாலிப தம்பியும் போர்க்களத்துக்கு போகிறான். எதிரிகளோடு சண்டையிடுகிறான், சமர் செய்கிறான். ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ள அவன் எதிரிகளோடு தாக்கு பிடித்து நின்று களமாடுகிறான், இரத்தம் சிந்துகிறான். நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் போராடி அவனும் அந்த களத்திலே கொல்லப்படுகிறான். தம்பியும் இறந்து போனான். என் பெருமைக்குரியவர்களே, மீண்டும் போர் முரசு ஒலிக்கும் நாளைக்கு ஒலித்தால் என்ன செய்வதென்ற கவலையோடு இருக்கிறாள். அதிகாலை நேரம் கடல் தாண்டி போன கணவன் வந்து வீட்டு கதவை தட்டுகிறான். அவள் அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறாள். ஒரு சோக சித்திரமாக இருக்கிற தன்னுடைய காதல் மனைவியை பார்த்து, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது,
இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை மறந்துவிட்டு நீ பொருள் தேடுவதற்கு, திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போனாய். இந்த தொட்டில் மண்ணை கைப்பற்றுவதற்கு எதிரிகள் படையெடுத்தார்கள். அதை காப்பதற்கு என்னுடைய தந்தையை போர்க்களத்திற்கு அனுப்பினேன், தமையனை போர்க்களத்திற்கு அனுப்பினேன், கல்யாணத்திற்கு காத்திருந்த கனவுகளோடு இருந்த தம்பியை போர்க்களத்திற்கு அனுப்பினேன். 3 பேரும் போர்க்களத்திலேயே செத்து போனார்கள். நான் இப்பொழுது கண்ணீரோடு இருப்பதற்கு காரணம் மாற்றார் எப்போது வருவார்கள் என்று தெரியாது என்று இருக்கிற பொழுது நீ வந்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவளுடைய கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைக்கிறான். மாற்றார்கள் போர்முரசு கொட்டுகிறார்கள். அவள் கன்னத்தில் முத்தமிடுத்து விட்டு, உன்னுடைய தமையனுக்கும் தந்தைக்கும் தம்பிக்கும் நேர்ந்த கதி எனக்கு நேராது, சிறுக்களம் சென்று வருவேன், வென்று வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அவனும் போர்க்களத்தில் செத்து போகிறான். கடைசியில் கணவன் இறந்தான், தந்தை இறந்தான், தமையன் இறந்தான், தம்பி இறந்தான். மீண்டும் மாற்றார்கள் மீண்டும் போர் முரசு ஒலித்து அந்த மண்ணை கபலீகரம் செய்ய வருகிற பொழுது 5 வயது பிஞ்சு குழந்தைக்கு அவனுடைய பரட்டை தலையை நீவி, பாறு மயிர் குடுமி, அவன் தலையில் எண்ணெய் நீவி, வெள்ளி ஆடை உடுத்தி, அவன் கையிலே வேலை கொடுத்து, சென்று வா மகனே, வென்று வா என்று சொல்லி 5 வயது பையனை போர்க்களத்துக்கு அனுப்பிய புறநானூற்று தாயை சங்க இலக்கியம் சித்தரிக்கிறது. ஆகவே அந்த நாளிலேயே நமக்கு பெண்களுக்கு இந்த குணம் இருந்தது தமிழகத்தில். ஆகவே படைப்பாளிகளிலே பெண்கள் தனி ரகம் அல்ல, சங்க காலத்திலிருந்து அது இருந்துதான் வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவள் நிறைய போராட வேண்டியிருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா அவன் சிறை வைக்கப்பட்டான். தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து வைத்தது. அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். பெண்ணுக்கு கடமை அதிகம், பெண்ணுக்கு உரிமையும் அதிகம். அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற பொழுது நெல்சன் மண்டேலாவினுடைய பிறந்த நாள் வரும். லட்சக்கணக்கான மக்கள் தென்னாப்பிரிக்காவில் கூடுவார்கள். ஒரு அலமாரி கொண்டு வைக்கப்படும். அலமாரி இருந்து ஒரு கேக்கை எடுத்து மேசையின் மீது வைத்து அந்த கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை ஏற்றி அவளே விண்ணியே நின்று சத்தம் போடுவாள், நெல்சன் மண்டேலா என்று வானம் அதிர முழங்குவாள். ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம். மெழுகுவர்த்தி எரிந்து தீருகிறவரை இவள் முழக்கமிடுவாள். அதே கேக்கை தூக்கி மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். பிறந்த நாள் கூட்டம் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டும் அதே கேக்கை தூக்கி மேசையின் மீது வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி 28 வருட காலம் அவன் சிறையில் இருந்த காலத்தில் அவனுடைய பிறந்த நாளை பின்னி கொண்டாடினாள். வெளிவந்தான், சிறை உடைத்து கொண்டு மக்களை சந்தித்தான், மகத்தான வெற்றி பெற்றான். தென்னாப்பிரிக்காவினுடைய மகுடத்தை அலங்கரித்தான். 28 ஆண்டு காலம் தான் வகித்த பாத்திரத்தை விடுதலைக்காக ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்ற தன்னுடைய காதல் மனைவி வின்னியை அவன் தென்னாப்பிரிக்காவில் அவன் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அமைச்சராக்கி அழகு பார்த்தான். என்ன ஆயிற்று என்றால் 3 மாதத்தில் அவள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அவளை மந்திரி சபையில் இருந்து நீக்கி மனைவி என்கிற உரிமையை கூட அவளிலிருந்து எடுத்து விட்டான். யாரு? நெல்சன் மண்டேலா. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் ஜென்சி எழுதுகிறாள். எல்லா அனுபவங்களையும் பிழிந்து கண்ணீர் மல்க தந்திருக்கிறாள். எனக்கு ஒரு ஆச்சரியம், படைப்புலகத்தில் ஒரு பெண் ஒரு புதிய அத்தியாயத்தை இங்கே தொடங்கி இருக்கிறார். நிறைய எழுத்தாளர்கள் நான் படித்திருக்கிறேன். லட்சுமியிலிருந்து, அனுத்தமாவிலிருந்து, கோதை நாயகியிலிருந்து நான் தமிழில் இருக்கிற எல்லா பெண்கள், இன்றைக்கு இருக்கிற அம்பை, எல்லாவரையும் நான் படித்திருக்கிறேன். எல்லா நூல்களையும் விட இந்த நூல் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் கதை எழுத வேண்டும் என்பதற்காகவே எழுதினார்கள். ஆனால் ஜென்சி
ஒரு வதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே எழுதினாள். அதனால் இந்த புத்தகம் மதிப்பு கொடுக்கிறது. இதை சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டும் என்று ஜென்சி நினைக்கவில்லை. நித்தமும் நாட்குறிப்பு எழுதுகிறவன் என்ற தகுதியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு மிகப்பெரிய ஆவணம். நான் நண்பர் முஸ்தபாவுக்கு வைக்கிற வேண்டுகோள், இந்த புத்தகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நண்பர் ராஜ்மோகனை அணுகி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா நூலகங்களும் இந்த புத்தகம் இடம்பெறுவதற்கு இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு படைப்பவனை ஊக்கமளிப்பது என்பது அதுதான். ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இப்படி ஒரு படைப்பு இந்த நூற்றாண்டில் 2026 வந்திருக்கிறது. இது எல்லா பெண்களும் படிக்க வேண்டும். பெண்கள் இப்பொழுது படிப்பதில்லை. எல்லோரும் தொலைபேசியில் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே ஒரு ஆண்ட்ராய்டு போன், அதுதான் அவர்களை இயக்குகிறது. எல்லோரும் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தொடர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீட்டிலும் குழப்பங்கள் நிலவுவதற்கு காரணமே இந்த தொலைக்காட்சி தொடர் தான். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டா இல்லை. நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு தாயாக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கா? நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சாத்தியமில்லை. இல்லை, ஆராய்ச்சி பண்ணது முடியும். இன்னைக்கு பிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பெண்கள் ஆண்களை விட வலிமை உள்ளவர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஜென்சி கவலைப்பட வேண்டாம், ஆண்கள் உங்களிடமிருந்து உரிமை கேட்கிற நாள் வரும். அப்படித்தான் வரும். ஆனா மானிடர்க்கென்று பேச்சுப்படில் நான் வாழுகில்லேன் என்று ஒருத்தி பாடினாள். அவளுடைய பெயர் தான் ஆண்டாள். ஒரு ஆணுக்குத்தான் என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு ஆணோடு வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை என்று முதலில் சொன்னவள் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் ஒரு ஆணுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று சொல்லி, நான் கல்யாணம் செய்து கொண்டால் கண்ணனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி கண்ணனோடு கல்யாணம் நடப்பதாக கனவு கண்டு தன்னுடைய பாசுரத்தில் அவள் பதிவு செய்தாள். அந்த ஆண்டாளுக்கு இருந்த மனோநிலை ஜென்சிக்கு இருப்பதை நான் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பிறகு உணர்கிறேன். ஒரு ஆன்மா என்கிறீர்களே, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. முதல்ல நான் ஜென்சிக்கு சொல்வது, பெண்கள் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு புத்தகத்தை பெரியார் எழுதியிருக்கிறார். படிச்சிருக்கீங்களா? படிக்கல, வாங்கி முதல்ல படிங்க. பெண்கள் ஏன் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். இந்த இருவேறு சமூகமாக இருக்கிற ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக பார்த்த ஒரே சிந்தனையாளர் உலகத்தில் தந்தை பெரியார் தான். இன்னைக்கு நீங்க போடுகிற ட்ரெஸ் இருக்க, சுடிதார், நீங்க போடுகிற நைட்டி, விதவிதமான கால் சட்டைகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் அணிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால், இப்படி அணிகிற ஒரு நாள் வரும் என்று எழுதியவன் பெரியார் தான். அது மட்டுமல்ல, டெஸ்ட் டியூப் சைல்டு என்று சொல்லி IVF சிஸ்டத்தில் இன்றைக்கு நிறைய கடை திறக்கிற மாதிரி திறக்கிறான் மெட்ராஸ்லேயே, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு. இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல இப்படி வரும் என்று அன்றைக்கே எழுதியவர் பெரியார் தான்.
இன்னும் சொல்ல போனால் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்ட பெரியார் தான் பெண்களுக்காக இந்த நாட்டில் சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த தலைவர் உலகத்திலே பெரியார் மட்டும்தான். அந்த பெரியாரை வாசித்தால் ஜென்ஸுக்கு இன்னும் தெளிவு வரும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், அவன் அதிகாரம் இருக்கிறது என்று கருதி கொள்ளலாம். அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லை என்று முதலில் புலப்படுத்தியவரும் தந்தை பெரியார் தான். ஆகவே நீங்கள் வதைப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு வலியை அனுபவித்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக பிறந்த குழந்தையை நீங்கள் காலனுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரசவ வலியினால் ஏற்படக்கூடிய அவதியை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை பேர் என்பது இன்னொரு பேரு தான், அதை நீங்கள் அங்கே அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு மாணிக்க வாசகர் என்கிற திருவாசகம் தந்தவர் குற்றாலத்திற்கு போகிறார். அங்கே இருக்கிற சிவரை கண்களிக்க காணுகிறார். சிவன் அவரிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எதையெல்லாமோ எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த சமூகம், இப்பொழுது 6 சிலிண்டர் வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோரிக்கை. ஆனா என்ன வேண்டும் என்று சிவபெருமான் மாணிக்க வாசகரிடத்தில் கேட்கிறான். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், உற்றாரை யான் வேண்டேன். உற்றார்னா யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரர்கள் எனக்கு வேண்டாம். அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நாஞ்சில் சம்பத்து சொற்பொழிவாளன். நான் தமிழ்நாட்டில் 42 முதல் பரிசு பெற்ற பேச்சாளன். நான் உலக நாடுகள் சுற்றுகிறவன். நான் அடுத்த திங்கள் அமெரிக்கா போகிறேன், அதற்கு அடுத்த திங்கள் ஆஸ்திரேலியா போகிறேன். ஆனா எங்க ஊர்ல என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மாவனுடைய கூட பிறந்த கடைசி சித்தி, இவனை யாரு கூப்பிடுறான்னு கேட்கிறான். இதுதான் சொந்தம். உற்றார். உற்றார் இப்படிதான் இருப்பாங்க. உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். படிச்சவனை நம்பலாமா? எல்லா மோசடிகளிலும் ஈடுபடுகிறவன் அவன் தான். இந்தியாவினுடைய ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு காட்டி கொடுத்தவன் படிக்காதவனா? இந்திய ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்றவன் படிக்காதவனா? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்கியவன் படிக்காதவனா? எல்லாவரும் படித்தவன் தான். கல்லாதவனை விட கற்றவன் தான் பெரிய குற்றவாளி. ஆனா கற்றாரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். பைபிள்ல ஒரு வசனம் வரும், தீர்க்க தரிசிகளுக்கு சொந்த ஊர்ல மரியாதை இருக்காது. பைபிள்ல வசனம். ஊர்ல மதிக்க மாட்டான். இவன் ஊரெல்லாம் போய் ஜெபம் செய்வான். அவன் ஊர்ல ஒருத்தனுக்கு காய்ச்சல்னா இவன் ஜெபம் செய்து அவன் ஏத்துக்கிட மாட்டான். ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இப்ப முஸ்தபா மாமா சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேர் நிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாள் உங்க தொகுதியில் இருந்த எம்எல்ஏ ஊரை விட்டே ஓடிட்டான். இந்த பேர் நிக்காது. அதிகாரம் ஆற்றங்கரையின் மரமும் அரசரையை வீற்றிருந்த வாழ்வும் நிக்காது. பேர் நிக்காது. எத்தனை பேருக்கு முன்னாள் அமைச்சர்கள் இப்ப ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? ஞாபகம் இருக்காது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இந்த பேரும் நிக்காது. அதிகாரத்தில் இருந்தா கொண்டாடுவான், அதிகாரம் இல்லை அம்மனமாயிட்டான்னா விட்டுருவான். அப்ப அவன்கிட்ட கேட்டான், சிவபெருமான் கேட்டான், நீங்க சிவபெருமானை பற்றி இங்க சுட்டதுனால சொல்றேன், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டான் சிவபெருமான். மாணிக்க வாசகன் சொன்னான், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு. நீங்க பிரசவ வலியை பதிவு பண்ணியிருக்கீங்களே, மாணிக்க வாசகன் சிவபெருமான் சொல்றான், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றாவின் சொன்னா நான்
பள்ளியில் படிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டில் 3 பசு நின்றுச்சு. எங்கள் வீடு பண்ணை வீடு, எங்கள் கிராமத்தில். இப்போ எங்கள் வீட்டில் பசு இல்லை. இப்போ என்னுடைய பேரனுக்கு கவுன்னு எழுதி கொடுக்குறாங்க. கவுன்னா பசுன்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. COW கவுன்னு தான் தெரியும். ஆனால் இந்த பசுவை தான் கவுன்னு சொல்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு எங்கள் வீட்டில் 3 பசு நின்றுச்சு, பால் கறந்தது. அந்த பசு சூலுறும். அதற்கு குழந்தை பேரு நடக்கிற ஒரு நாள் வரும். எங்கள் அம்மா ரொம்ப விழித்து கொண்டே இருப்பார்கள். பசுவை ஒரு தரையில் கட்டி போட்டுட்டு அது வலியால் துடிப்பதை உணர்ந்து கொள்கிற என்னுடைய தாய் அந்த பசுவுக பக்கத்திலே போய் நிற்பாங்க. அந்த தரையை சுற்றி அந்த பசு சுற்றி கொண்டே வரும். அம்மானு கத்தும், இப்படி உட்காரும் எழும், உட்காரும் எழும். பசுவினுடைய கண்களின் முனையில் கண்ணீர் இருக்கும். அம்மானு அழுது கொண்டே இருக்கும். 7 மணி நேரம் எங்கள் அம்மா அந்த பசுவின் பக்கத்திலே நிற்பார்கள். அது குழந்தை ஈனும், குழந்தை கீழே வந்து விழும். அந்த குழந்தையினுடைய உடம்பில் இரத்தம், நிணம், பழுப்பு, ஷீல் எல்லாம் வலு வலு வலுன்னு இருக்கும். அந்த பசுவே அது போட்ட கன்றினுடைய மேலிருந்த இரத்தத்தையும் நிணத்தையும் அழுக்கையும் நக்கி நக்கி துடைக்கும். ஒரு 7 மணி நேரம் போராடி பெற்ற தன் குழந்தையின் உடம்பில் இருந்த நிணத்தையும் அழுக்கையும் கழிவையும் நக்கி நக்கி துடைத்து ஒரு அன்றல இருந்த மலர் போல அந்த பசு, அந்த கன்றுக்குட்டி மாறும். அந்த கன்றுக்குட்டி அது பால் ஊட்டும். இதை பார்த்து கொண்டு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இந்த கன்று போட்ட பசுவுக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கிறதோ அந்த இரக்கத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி சிவபெருமாட கேட்கிறார். அப்பொழுது வலி என்பது மனித குலத்தில் மனிதனுக்கு மட்டும் இல்லை, நுண்ணுயிரும் சேர்ந்துதான் இந்த உலகம். இன்றைக்கு எழுத வேண்டிய எழுத்தாளர், உங்களுக்கே சொல்றேன், இந்த நாட்டில் இனிமேல் எழுத வேண்டிய எழுத்துக்கள் பூத்து வருகிற புதிய தலைமுறை ஆற்றுப்படுத்துவது, ஜென்சி தலைமுறைக்கு ஆற்றுப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த பூவுலகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. இதை உங்கள் அனுபவ பிழிவாக நான் கருதுகிறேன். ஒரு எழுத்து என்பது அனுபவங்களின் பதிவாக இருக்குமானால் அந்த எழுத்திற்கு மிக விலை அதிகம். நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையை படித்தால் கண்ணீர் வந்துவிடும். மகாத்மா காந்தி அதை வெளிப்படையாக எழுதினார். தான் செய்த தவறுகளை அவர் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் அவருக்கு மகாத்மான்னு பேரு. உங்கள் அப்பாச்சியை, உங்கள் அம்மாயியை, உங்களை ஆளாக்கி அழகு பார்த்த அப்பாவை நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள். உங்கள் தோழிகளை மறக்காமல் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் நடந்த காம சேட்டைகளை கூட நீங்கள் பதிவு செய்ய தவறவில்லை. அப்படி என்றால் ஒரு அனுபவத்தை ஒரு நூலாக தருவதற்கு அறிவு மட்டும் வேண்டும் என்பதல்ல, துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலின் அடையாளம்தான் ஜென்சி, அதுதான் இந்த புத்தகம் என்பதை நான் இங்கே மனதார ஒப்புக்கொள்கிறேன். இதை பதிவு செய்வதற்கு துணிச்சல் வேணும். மறைக்கப்பட வேண்டியதை என்று கருதுகிற ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்தீர்கள். நான் கண்ணதாசனுடைய வனவாசத்தை படித்திருக்கிறேன். கண்ணதாசனுடைய மனவாசத்தையும் படித்திருக்கிறேன். காந்தியடிகளுடைய சுயசரிதையும் படித்திருக்கிறேன். அண்ணா தன் வரலாறு எழுதுதல் என்று அவருடைய அருந்தவ புதல்வர் CNA பரிமளம் எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறேன். அதில் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் இருந்தது, மொழி இருந்தது. அந்த மொழி இதில் இல்லை என்பதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற குற்றம்னு சொல்ல, குறைன்னு சொல்லலை. அந்த லாங்குவேஜ் ஸ்டைலும்பாங்க, அது இதில் இல்லை. அது இன்றைக்கு தேவையில்லை. இன்றைக்கு பேசுகிற பேச்சிலேயே பாதி ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறார்கள்.
மேடை பேச்சிலேயே சில பேர் ஆங்கிலம் கலந்து துணிந்து பேசி விடுகிறார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டியை ஏர்லி மார்னிங் தான் எழுந்திருக்கிறாள், காலையில் எழுந்திருப்பதில்லை. யாரும் இப்பொழுது பல் துலக்குவதில்லை, எல்லோரும் ஃப்ரெஷ் செய்கிறார்கள். ஆகவே ஒரு கலாச்சாரம் அதனுடைய மொழியை ஏதோ ஒரு வகையில் இழந்து கொண்டு வருகிறது ஒரு இனம். இதை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற தவிப்பும் தாகமும் ஈழத்து மக்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் மீது வல்லாதிக்கம் படையெடுத்தது. அவர்கள் கட்டி வைத்த 99 லட்சம் நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை சூறையாடினார்கள். நான் ஜென்சிக்கு ஆலோசனை சொல்வது எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஜென்சிக்கு நான் சொல்லுவது, உலகம் எந்த திசை நோக்கி போகிறது என்று அணுகுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே உறைந்திருக்கிறது. ஆன்மாவோடு பேசுவது என்பது அது ஒரு விளையாட்டு. ஒரு பகுத்தறிவாளன், ஒரு பெரியாரை வாசித்தவன், ஒரு கார்ல் மார்க்ஸை வாசித்தவன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் அதிசயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஜிடி நாயுடுன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார், பெரிய சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட காலம் அவர் பெரிய சயின்டிஸ்ட். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி அவர் தான் முதல்ல பஸ் விட்டார். பிராக்டிக்கல் சயின்டிஸ்ட். அவர் அவருடைய நண்பர்களோடு பிலிப்பைன்ஸுக்கு படகில் பயணம் செய்தார்கள். படகு பிலிப்பைன்ஸுக்கு அருகில் போகிற பொழுது கவிழ்ந்தது. படகில் இருந்தவர்கள் எல்லாம் தண்ணீரில் விழுந்தார்கள். பிலிப்பைன்ஸ் அரசினுடைய கடலோர காவல் படை அவர்களை மீட்டது. ஆனால் கடலில் விழுந்த எல்லோருடைய உடம்பிலும் மீன் அவர்களை கடித்து குதிரை, உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். ஜிடி நாயுடைய உடம்பில் மட்டும் எந்த காயமும் இல்லை. அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், எல்லோரையும் மீன் கடித்திருக்கிறது, உங்களை மட்டும் ஏன் கடிக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிடி நாயுடு சொன்னார், நான் மீனை கடிப்பதில்லை, மீன் என்னை கடிக்கவில்லை என்றார். இதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அறம். இதுக்கு நிறைய புக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அறத்தோடு வாழ்ந்தாலே அது உங்களுக்கு சாத்தியமாகிவிடும். இந்த ஜாதகம் ஜோசியம்னெல்லாம் சொல்கிறாங்களே, அறமாக இருக்கிறவன் சொல்கிறது பலிச்சிடும். சில பேர் காசுக்காகவே சொல்லுவான். அதல்ல, ஒரு ஆன்மா என்று சொல்லுவது விவரிக்க முடியாத, இந்த பிரபஞ்சத்தில் சுட்ட முடியாத ஒரு அடையாளம். அது ஜென்சிக்கு இந்த வயதிலேயே வாய்த்திருக்கிறது. அதை அவர்கள் சுட்டுகிறார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள். இது அண்ணாவுக்கே இருந்தது. அண்ணா ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் வெள்ளை மாளிகையிலிருந்து புத்தகத்துக்கு தலைப்பு. அந்த புத்தகத்தில் அண்ணா எழுதுகிறார், அந்த வெள்ளை மாளிகையில் என்கிற புத்தகத்தில் ஒரு கருப்பு நிறம் உள்ள நீக்ரோ ஒரு வெள்ளை திமிர் பிடித்த அமெரிக்காவில் அந்த நாட்டின் வெள்ளை மாளிகையில் அதிபராக வந்து உட்காருகிறான் என்று கற்பனை செய்து எழுதுகிறார். இது என்னடா நிறத்திமிர் பிடித்த அமெரிக்கா, அங்க ஒரு கருப்பன் எப்படி அந்த நாட்டில் ஜனாதிபதி ஆக முடியும்னு கற்பனை செய்தால் கூட நமக்கு விடை கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு நிறத்திமிர் இருந்தது. ஒரு மண் குடிசை, அதிலே தான் அவனுடைய வீடு, அதுதான் அவனுக்கு கூடு. அவனுக்கு வேலை மைதானங்களில், மந்தைகளில் குவிந்து கிடக்கக்கூடிய குப்பையிலே கிடக்கிற பழைய காகிதங்களை திரட்டி பழைய பேப்பர் விற்கிற கடையில் விற்று அதிலே கிடைக்கிற காசை வைத்துக்கொண்டு கால் வயிற்றை நிரப்புவது அவனுக்கு வாழ்க்கை. இப்படி அவன் மந்தைகளில், குப்பை வீடுகளில் பழைய காகிதங்களை பொறுக்கி விற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் மாலையில்
அந்த காசை வைத்து ஒரு மாலை பத்திரிகை வாங்குகிறான். அதிலே ஒரு கருப்பு நீக்ரோ அழுது கொண்டு போகிறான். அதற்கு கீழே ஒரு செய்தி வருகிறது. என்னன்னா, அந்த கருப்பு நீக்குருவை ஒரு வெள்ளை திமிர் பிடித்தவன் எட்டி உதைத்து விட்டான். அவன் கீழே விழுந்தான். விழுந்த உடனே எழுந்தான். என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய், நாங்கள் உதைப்பதற்காகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். அப்போது அவனுக்கு பயங்கரமாக வலித்தது. உடனடியாக நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அவன் உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, அவன் உரைத்தது எனக்கு வலிக்கிறது. நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் சொன்னான். எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டான். நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவன் மனு கொடுத்ததற்கு பிறகு அவனுடைய மனு எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை, விவாதிக்கப்படவும் இல்லை. ஒரு நாள் நீதிமன்றத்தில் நின்று கதறினான். எனக்கு பிறகு போட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய மனு ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதிபதி ஆசனத்தில் இருந்த வெள்ளைக்கார நீதிபதி சொன்னான், இங்கே மனிதர்களினுடைய மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமே அவனை மனிதனாக ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை நீதிமன்றமே நிராகரித்து விட்டதென்று நீதிமன்றத்தின் கீழே இறங்கி அழுது கொண்டே போகிறான். சாலையில் பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலே கொண்டு போய் வெளுது வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் வேடிக்கை பார்க்கலாமா, தாய்ப்பாலே நஞ்சாகலாமா, காற்றாடியே கத்தியாகலாமா என்று கதறிக்கொண்டு போகிறான். இது மாலை பத்திரிகையில் வந்தது. அதை படித்தான். படித்த அந்த குப்பை பொறுக்கி பேப்பர் பொறுக்கி வாழ்ந்தவன் படித்துவிட்டு, ஓ மை காட், இஃப் ஐ காட் ஏ சான்ஸ், ஓ கடவுளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஐ ஹேட் இட், இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதம் எடுத்தான். 17 முறை தோற்றான். 17 முறை கீழே விழுந்தான். 18வது முறை எழுந்தான். 18வது முறை அமெரிக்காவின் அதிபராக முடிசூட்டப்பட்டான். அவனுடைய பேர் தான் ஆபிரகாம் லிங்கன். இவ்வளவு நிறத்திமிர் தாண்டவமாடிய அந்த அமெரிக்காவில் வெள்ளைக்காரன் மட்டுமே அந்த ஆசனத்தில் அமர முடியும் என்கிற நிலை இருந்த நிலையில், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒருவர் ஒரு கற்பனை செய்து ஒரு புத்தகம் எழுதினார். வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நீக்குரு அங்கே அதிபராக முடியும் என்று எழுதினார். நான் மிகுந்த பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், பாரக் ஹுசைன் ஒபாமா ஒரு கருப்புற நீக்கிறோ அமெரிக்காவில் நம்முடைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தான். ஆகவே ஆன்மா என்பது இதுதான். இப்படி ஒரு தலைவன் எழுதினா அது இந்த நாட்டில் நடந்தது. ஆகவே அந்த பலம் என்னுடைய தங்கை ஜென்சிக்கு இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறாள். லூசு பெண்ணுன்னா அது ஒரு கொச்சையாக நான் கருதவில்லை. நிறைய வீடுகளில் மனைவியை லூஸ் என்று நினைக்கிற கணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். லூஸ் என்பது அன்பின் வெளிப்பாடு. லூஸ் என்பது அன்பின் நிகழ்ச்சி. லூஸ் என்பது அன்பினுடைய பரிணாமம். ஆகவே நீங்கள் லூசு பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் ஜென்சியாக இருந்தாலும், இந்த சமூகத்தில் நடைபெறுகிற அநியாயங்களை, அவலங்களை, பெண்ணுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகளை, ஆணாதிக்கத்தினுடைய ஆணவத்தை இந்த நூலில் ஒரு நாட்குறிப்பு என்கிற பெயரால் பதிவு செய்திருக்கிற இது தமிழுக்கு புதியது. புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிற வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த புத்தகம் புதிது. நான் நிறைய படிக்க முடியாத புத்தகங்களெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். பொருள் புரியாத புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். இந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு ஜென்சிக்குள் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஜென்சிக்குள் ஒரு ஆற்றல் அவரை இயக்குகிறது. ஜென்சிக்குள் ஒரு புதிய தாகம் அவரை புடம்போட்டிருக்கிறது. ஜென்சிக்குள் அவரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவரது வைராக்கியம். இந்த வைராக்கியம் வாழ்க. இந்த நூலை எழுதியிருக்கிற ஜென்சி
இன்னும் பல படைப்புகளை இதுபோலவே தருக. ஏன்னா லாங்குவேஜ் ஸ்டைல் மாறிடுச்சு. நேற்றுக்கு இருக்கிற லாங்குவேஜ் இன்னைக்கு இல்லை. நான் மட்டும்தான் இப்போ தமிழ் பேசிகிட்டு இருக்கேன் மேடையில். தமிழ்நாட்டில் வேற யாரும் பேசுறது இல்லை. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறேன்னு, இவன் செத்த பிறகு இன்னும் யார் பேசுவாங்கிறான். நல்லதுக்கு சொல்கிறானா ஒன்றும் எனக்கு தெரியலை. அதனால் எழுதுங்கள், இன்னும் உங்கள் பதிவுகளை எழுதுங்கள். இன்னும் உங்களை பதிவுகள் எழுதுங்கள்னு சொன்னால் அவ்வளோ அவலம் இன்னும் இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படையால் மட்டுமே தீர்க்க முடியுற காரியம் இல்லை. இது ஜென்சியாலும் தீர்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த வகையில் உங்கள் பாதைகள் விரியட்டும், உங்கள் பயணம் தொடரட்டும். இந்த நூலை நான் பக்கம் பக்கமாக படித்து சொல்றதுக்கு தேவையில்லை. நூல் விமர்சனம் என்று சொல்லி ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி வைத்தால் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கும் நான் தயார் என்பதை சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியா, கொண்டு வந்தீங்களா? அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வரி பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை படியுங்கள் என்று நான் சொன்ன உடனே அவருடைய காரில் இந்த புத்தகம் இருந்திருக்கிறது. அதை இப்பொழுது ஜென்சிக்கு கொடுக்க என்னிடத்தில் பணித்திருக்கிறார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த புத்தகத்தை ஜென்சிக்கு படிக்கிறேன், ஜென்சிக்கு கொடுக்கிறேன். இதை படித்தால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய வாசல் திறக்கும். திறந்தால் எனக்கு சொல்லுங்கள். சிவன் ராஜயோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Agency